பசுபதி வந்து பயங்கரமாக அலமல் பண்ணிட்டு வராரு. இந்த மாதிரி வந்து பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு வராரு. காவேரி வந்து வெளியே வந்து இதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. உடனே வந்து காவேரிக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் வந்து யோசிக்கிறாரு. இந்த சூழ்நிலை காவேரியை வந்து வேணும்னே வந்து பசுபதி வெறுப்பேற்றி விடுறாரு. நீ அந்த வீட்டில் எப்படி இருக்கேன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. அதை கேட்ட விஜய் வந்து பசுபதி கிட்ட உங்கள் போட்டு வந்து எப்படி அந்த வீட்டில் வரான்னு பார்க்குறேன் நானும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன இவர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு உடனே வந்து அங்கே வந்த அன்பரசு வந்து என்ன பண்ணுறாரு, இந்த பிரச்சனையை வந்து இப்படியே விட்டால் உண்மை தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து நைஸாக பேசி கூட்டிகிட்டு போயிடுறாரு. அடுத்து வந்து இங்கே காவேரி ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. அதை பார்த்து விஜய் வந்து காவேரி எப்படியாவது வந்து சிரிக்க வைக்கணும், காவேரி வந்து சந்தோஷமாக இருக்கணும், 2 நாள் தான் இங்கே இருக்க போகிறோம், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. உடனே காவேரி கிட்ட என்ன காவேரி இதெல்லாம் பார்த்து வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டியா அப்படின்னோடனே உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு தெரியும், தாத்தா ஃபோன் பண்ணி சொன்னார். அப்போ ஏன் என்கிட்ட சொல்லலை, நீ மனசை கஷ்டப்படக்கூடாது தான் காவேரி சொல்லலை, அப்படி நீங்கள் சொல்லலைங்க, உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம், அதனால தான் என்கிட்ட சொல்லலை. இங்கே பார்த்தியா எப்படிலாம் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா இந்த கல்யாணத்தில் எனக்கும் தாத்தாக்கு விருப்பம்னு சொல்லிட்டு நீ எப்போ வந்து வீட்டை விட்டு வந்தியோ அப்போவே தாத்தா வந்து முடிவு பண்ணிட்டாரு, கண்டிப்பாக வந்து காவேரி சொல்கிறது தான் கரெக்டு, அதனால் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அந்த பசுபதி வந்து இந்த மாதிரி திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணி கல்யாணமும் பண்ணிட்டாரு. அதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், நீயே சொல்லு, யார் என்ன பண்ண முடியும், நம்ம இங்கே வந்துட்டோம்னா அதை யூஸ் பண்ணி தான் அவர் அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருங்கள் எப்படினாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லலைல்ல, சரி ஓகே சொல்லலை, சாரி காவேரி அப்படின்றாரு. உடனே வந்து இது ஒன்று சொல்லிவிடுங்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், நான் எதுவும் பேச மாட்டேன், நான் எதுவும் சமைக்கவும் மாட்டேன், போதுமா அப்படின்னோடனே சமைக்கலன்னா பரவாயில்ல ஹோட்டலில் வாங்கிக்கலாம், ஹோட்டலில் வேணால் நீங்கள் போய் வாங்கிக்கோங்க போங்க அப்படி சொல்லிட்டு நடந்துகிட்டே இருக்காங்க. நில்லு காவேரி, நான் அதான் சொன்னேன்ல இந்த மலை மேலே எல்லாம் நடக்க முடியலன்னு சொல்லிட்டு, நீ நல்லா நடக்கிற, என்னால் நடக்க முடியல காவேரி, சொன்னால் கேளு அப்படின்னோடனே இப்போ உங்களுக்கு என்ன தாங்க வேணும், ஏங்க என்னை டென்ஷன் ஆக்குறீங்க, உங்களுக்கு தான் விருப்பப்படி ஆயிடுச்சுல, நீங்கள் விருப்பப்பட்டது நடந்துச்சுல, நான் விருப்பப்பட்டதா, நான் எப்போ விருப்பப்பட்டேன், உங்களுக்கு தான் பிடிக்கும்ல இந்த கல்யாணம், நீங்கள் சமைச்சு தானே இந்த கல்யாணம் நடந்தது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, சொன்னால் புரிஞ்சுக்கோ, இவளை சிரிக்க வைக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, காவேரி இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா, என்ன நம்ம 1 மாதம் இங்கே தங்கிடலாம் ஓகேவா, அப்படி சந்தோஷமாக இருப்பல, என்னது 1 மாதமா, என்ன விளையாடுறீங்களா, பின்ன உனக்கு தான் ரொம்ப சந்தோஷமாச்சு 1 மாதம் தங்குறது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம 2 நாளில் போயிடலாம், ஏன் அப்படின்னு. என் அம்மா தங்கச்சி அக்காலாம் அங்கே தானே இருக்காங்க, ஓ அப்படியா, அதுக்கு தானா, ஆமாம் அதுக்கு தான், சரி சரி இங்கே பாரு காவேரி, நான் சொல்கிறது கேளு, நீ சிரிச்சா தான் அழகாக இருப்ப, நீ சிரிச்சா அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே இப்போ என்ன உங்களுக்கு சிரிக்கணும் அவ்வளோதானே, போதுமா அப்படின்றாங்க. இது ஒரு சிரிப்பா, நீ எப்போவுமே காட்டுவி ஒரு பொன் சிரிப்பு, அதை காட்டினா எவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வராங்க. ஐயோ அடிச்சிட்டாத, இங்கே விழுந்தால் கூட எனக்கு எதுவுமே எலும்பு கூட தேராது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாரு. காவேரி பின்னாடி வந்து அப்படியே சந்தோஷமாக 2 பேருமே வந்து சிரிச்சிட்டே போயிட்டுருக்காங்க. அவரோட அம்மா வந்து குமரனுக்கு கால் பண்ணுறாங்க. என்னடா வர்ற மாதிரி ஐடியாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா அது வந்து ஒரு 2 நாள் ஒரே பிரச்சனைம்மா, அதெல்லாம் தெரியாதுடா, உடனே கிளம்பி வா, இங்கே பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு புரியுதா அப்படின்னோடனே சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிடா இங்கே வந்து காவேரி கூட வந்திருக்கா, தெரியுமா தெரியாதா, என்னது காவேரி வந்திருக்காளா, ஆமாம் உனக்கு தெரியாதா, காவேரியும் அவங்க புருஷனும் இங்கே தான் இருக்காங்க, என்னம்மா சொல்கிற, உண்மையாக சொல்கிற, டேய் நான் ஏன்டா போய் சொல்ல போகிறேன், அப்போ உங்களுக்கு தெரியாமல் அவன் வந்திருக்கா, அது வந்துமா, சரிடா நீ சீக்கிரம் வந்து சேரு புரியுதா அப்படின்னா, சரிம்மான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. இந்த மாதிரி காவேரி வந்து கொடைக்கானல் போயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்கிறாரு. அதுக்கிட்ட எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆமாம் அம்மா இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க, கண்டிப்பாக அவங்க வந்தே தீரணும்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனையாங்க அப்படின்றாங்க, அதுக்கு போய் ஆகணும், ஆனால் காவேரி அங்கே போயிருக்கான்னு நாங்கள் எதிர்பார்க்கவே பார்க்கல, அப்போது ஏற்கனவே வந்து ஒரே பிரச்சனை, இதில் வேற அந்த பசுபதி வந்து அங்கே போய் தான் வந்து பிரச்சனை பண்ண போகிறான், கண்டிப்பாக காவேரி கிட்ட நல்லா தெரிஞ்சு போச்சு, ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து கிளம்புறாரு. நானும் வரேங்கன்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. சரி நாங்கள் 2 பேருமே வந்து போயிட்டு வரோம், என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சொல்கிறோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க.